என்னை பெற்ற தாய் யார் என்று தெரியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேனே அம்மா. தாயக்கா பாக்கியம் வரும் நீ எங்க இருக்கிறாயோ மகனே கண்ணா என்று ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா? இந்த உடலில் உயிர் இருக்கும்போது உன் திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய் தாயே? அம்மா என் தாயின் குரல், என் அன்னையின் குரல் எந்த பக்கம் ஒலிக்கிறது என்று தெரியவில்லையே. அம்மா மகனே கர்ணா என்று அழைத்தது நீங்களா? பாண்டவர்கள் தாய் ராஜமாதா அம்மா, நீ அம்மா இந்த பாவியை தேடி வர வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் நானே வந்து உங்களை சந்தித்திருப்பேன். வந்தது வந்து விட்டீர்கள். அமரங்களம்மா இந்த அரியணையிலே. ஆமா, அமர்வதற்கு வரவில்லைப்பா. ஏன் எதற்கு? உன்னை பார்க்க வேண்டும், சில வார்த்தைகள் உன்னிடத்தில் நான் பேச வேண்டும், உன் கை கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும், உன்னை நாடி வந்திருக்கிறேன். என்னை பார்க்க வேண்டும், சில வார்த்தைகள் பேச வேண்டும், கையோடு அழுத்த வேண்டும் என்று வந்திருக்கலாம். உண்மைதான். அப்படி அழுத்து செல்ல உனக்கும் எனக்கு என்னம்மா உறவு இருக்கிறது? உறவு இருப்பதனால் தான் வந்திருக்கிறேன். என்ன உறவு? தொப்புள் கொடி உறவே புரியவில்லை. அம்மா உன்னை பெற்றவரையே நான் தவிர அம்மா என்னுடைய மகன் நீ தவிர. அம்மா என்னை பெற்ற தாய் நீங்களா? அம்மா என்னை பெற்ற தாய் நீங்கள் என்றால் என் தந்தை யாரம்மா? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. அம்மா பெற்றவர் யார் என்று கேட்டுவிட்டாயே. இந்த பாவி நான் எப்படி பிறந்தேன் வளர்ந்தேன், உன்னை என் கர்ப்பத்தில் எப்படி பிறந்தேன் என்று நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். கண்ணா
வடமதுரை ஆளக்கூடிய சூரச்சேன சக்கரத்துக்கு 4 பிள்ளைகளாக பிறந்தது. 3 பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. எங்களுக்கு பிறந்த நாளாக கொண்டவர்களுக்கு அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் என்னுடைய தந்தை லிகிது கொடுத்து அனுப்பினார். அனைத்து நாட்டு மன்னர்கள் நேராக வந்தார்கள். எங்கள் பிறந்த நாளாக கண்டு ரசித்து என் தந்தை பரிசு கொடுக்கும் நேரத்தில் அவர்களும் பெற்று சென்று எங்கள் வாயாறு வாய்த்து விட்டு சொல்லும்போது ஒருவர் மட்டும் கண்ணீர் விட்டு அழைத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் என் தந்தை பார்த்து கேட்க, நான் கொடுக்கும் பரிசு பெற்று சென்று என் பிள்ளைகளை வாயாறு வாய்த்து விட்டு செல்கிறார்கள், நீங்கள் மட்டும் கண்ணீர் விட்டு அழைக்கிறீர்களே, காரணம் என்னன்னு கேட்டார். அப்போது உரைத்தார், அவரவருக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கிறது, இந்த பாவிக்கு அந்த புத்திரி பாக்கியம் இல்லை, ஆகையால் தான் உன் பிள்ளைகளை நான் வாய்த்தவில்லை என்று உரைத்தார். இதற்காக நீ கலங்க வேண்டும், இதற்காக நீ கலங்க வேண்டாம், எனக்கு இருப்பது 3 பெண் பிள்ளை, அதில் பிரதையே என்று ஒரு பெண் பிள்ளை உனக்கு கொடுக்கிறேன் என்றார். அவர் நாடோ குந்தல நாடு, அவர் பெயரோ குந்தமதினார். அந்நாட்டின் பெயரும் அவர் பெயரும் விலங்கு எனக்கு குந்தி என்று பெயர் சுட்டினார்கள். 5 வயதல்லவா நான் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருந்த நேரத்தில் என் வளர்ப்பு தந்தை பார்ப்பதற்காக தூர்வாசங்களில் அந்நாட்டுக்கு வந்தார். மன்னா, இந்நாட்டில் நான் சில காலம் யாகம் செய்ய வேண்டும், எனக்கு பணிவிட செய்ய ஒரு ஆள் தேவை என்று உரைத்தார். சுவாமி, என்னிடத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது, அவளை அனுப்பி வைக்கிறேன் உரைத்தார். உண்டி என்று அழைத்தார். அப்பா என்று ஓடி வந்தேன். இவர் கோபத்தில் சிறந்தவர்மா, இவர் சாபத்துக்கு ஆளாக வேண்டும். அப்பா, நீங்கள் வளர்த்த மகள் அல்லவா, ஒரு நாள் உன்னுடைய பெயர் நான் எப்பொழுதும் கிடைக்க மாட்டேன் உரைத்தேன். அந்த முனிவருக்கு நான் பணிவிட வேலை செய்ததால் குந்தி, இந்த வழியில் அழகாக பணிர் வேலை செய்தாய், என் மனம் மகிழ்ந்தது. ஆனால் இப்போது என் மனம் மகிழ்ந்தனால் உனக்கு 5 மந்திரம் வச்சிருக்கின்ற உரைத்தார். அது முதல் மந்திரம் அந்த சூரியன், 2வது மந்திரம் யம தர்மனைக்குரியது, 3வது மந்திரம் வாழ்வ தேவனைக்குரியது, 4வது மந்திரம் தேவி இந்திரனுக்குரியது, 5வது மந்திரம் அஷ்ட தேவனுக்குரியது என்று 5 மந்திரம் உச்சரித்தார். எப்பொழுது உனக்கு ஆபத்து விளங்குகிறதோ, எந்த மந்திரம் உச்சரிக்கலையோ அப்போதே உன் ஆபத்து விளங்கு அவர் சொல்லிவிட்டு சென்றார். நான் ஆடி பாடிவிட்டு சந்தோஷமாக வீடு திரும்ப நேரத்திலே ஆனோனோ மறைந்து விட்டார். இருள் தொய்ந்து விட்டது. நான் எப்படி வீட்டுக்கு செல்லுவேன் என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் போது நமக்கு 5 மந்திரம் உச்சரித்தார். அதன் முதல் மந்திரம் சூரியனுக்கு அல்லவா என்று அந்த சூரியன் நினைந்து அப்போது அந்த சூரியன் நேராக வந்து உடனே பெற்றே, இந்த வயதிலே என் மந்திரம் வச்சிருக்கின்றாய், உன்னை பார்த்தவனும் எனக்கல்லவா காமப்படுது, என்னை கட்டிடத்து முத்து கிடக்கணும் உரைத்தார். சாமி, நான் சிறுவிழாக இருக்கின்றேன் உரைத்தேன். நான் மொட்டாக இருக்கின்றேன், அவர் மலர் இருக்கின்றார் உரைத்தார். நான் காயாக இருக்கின்றேன், நான் உரைத்தேன். அவர் கனி இருக்கின்றார் உரைத்தார். நான் உரைத்ததற்காக அவர் மீது இருக்க அக்கினார் என் மீது போட்டதனால் நான் பொறுப்பில்லாக வந்துவிட்டேன். நாங்கள் இருவரும் கட்டி எடுத்தோம், முத்தம் கொடுத்ததனால் அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடனே காதோடு ஒட்டிய கொண்டல்வம், மார்போடு ஒட்டிய கவசம் அல்லவா இருந்தது. அந்த மகன் வேறு யாரு கிடையாது கண்ணா, அந்த மகன் நீதான் கண்ணா. கருத்திலே மாங்கிலம் இல்லை, கருத்திலே பிள்ளையேந்தி வந்திருக்கின்றனே. இந்த பிள்ளையோடு என் நாட்டுக்கு சென்றால் என்னை வளர்த்த தந்தை என்னை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள், என்னோட பழகி சிலைகள் என்னை பார்த்து கேவலமாக பேசுவார்கள். இதற்கு ஏதாவது ஒரு மார்க்கம் உரைக்க வேண்டும். நான் உரைக்கும் பொழுது அவர் அம்மா உரைத்தார். பெண்ணே, இந்த குழந்தை வேண்டுமா, முன்போல கண்ணி வேண்டும் என்று உரைத்தார். எனக்கு 2 தான் என்று நான் உரைத்தேன். 2 பெற முடியாதம்மா, ஏதாவது ஒன்று தான் நீ பெற முடியும் என்று உரைத்தார். அப்படி என்றார், இந்த பாவி உன்னை பெற்றெடுத்த பாசத்துக்கு நான் பார்ப்பதா? என்னை எடுத்து வளர்த்தார் என்னுடைய தந்தை பாசத்துக்கு நான் கட்டுப்படுவேன். சாமி, எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் சாமி, எனக்கு முன்போல கண்ணி வேண்டுத்தான் என்று உரைத்தேன். என் மாடி சத்தியால் ஒரு பேடை உருவாக்கினேன். அந்த பேடையிலே நீ வைத்திருக்க குழந்தையை, நீ அணிந்திருக்க சேலை சிறிது கீழ்த்து அந்த குழந்தை மீது சுற்றி நீ அணிந்திருக்கும் முத்தாரத்தை அவன் மீது போட்டு அந்த பேடையில் வைத்து அதோ ஓடும் நதி யமுனை நதியை விட்டு விட்டார். முன்போல கண்ணி அறிந்து விட்டார் சாமி. அவர் உரைத்த பிறகு அந்த பேடையில் வைத்து ஓடும் யமுனாத்திலே விட்டுவிட்டு உன்னுடைய தந்தை யார் யார் என்று கேட்டாங்க. அந்த ஆணவன் தான் உன்னுடைய தந்தை. பஞ்ச பாண்டவிலே நடுப்பிரதோ அந்த பாத்தி வந்தனப்பா உன்னுடைய தம்பி. அம்மா, இந்த உலகத்திற்கே ஒளி கொடுத்து சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்னை பெற்றெடுத்த தந்தையா, நாளை நடைபெறும் 17ஆம் நாள் சமரணத்தில் என்னை கொல்ல வேண்டும் என்று துடியாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறானே பார்த்திவன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் அந்த தம்பியா? அம்மா, பார்த்திவன் தம்பி
தாய் இல்லாமல் தனிமையிலே தவித்துக் கொண்ட காணி மகனே கண்ணா, நான் தான் அவனை பெற்றெடுத்த தாய் என்று சொன்னார். அவனுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் என்று எனக்கு ஆறுதல் வார்த்தை உரைக்கத்தானே வந்தீர்கள். நான் ஆறுதல் வார்த்தை உரைப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். இல்லை கண்ணா, இல்லை. நீ என்னை பெற்ற தாய் என்ற உண்மையா? என் தாய் நான் பிறந்த போது என்னோடு வைத்து அனுப்பிய சேவை இன்னும் பூஜ்யங்களை பூஜித்து வருகிறேன். அதை கண்ட மாத்திரத்தில் எத்தனையோ தாய்மார்கள் வந்தார்கள். கண்ணா, நான் தான் அவனை பெற்ற தாய் என்று சொன்னார்கள். அந்த சேலையை கண்ட மாத்திரத்தில் எரிந்து சாம்பலாகி விட்டார்கள். அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக கூடாது. கொண்டு வருகிறேன் அந்த சேலையை. கொண்டு வா கண்ணா. நாட்களாக நான் யாரை பார்க்க வேண்டும் என்று தொடையாய் துடித்துக் கொண்டிருந்தேனோ, என்னை பெற்ற தாயை நான் பார்த்து விட்டேன். நான் குளிர்ந்த கோயிலை பார்த்து விட்டேன். இனிமேல் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை. இந்த பாவி கம்பத்தில் தோன்றிய மகன் தலைமகன் குலமகன்
டேய் டேய் மகனே, எல்லோருக்கும் முன்பதாக பிறந்த என் தலைமகன் தம்பிமார்கள் பத்தியப்பாண்டவர்கள் ஐவர் இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்த்து வாழ வேண்டும் என்று அந்த பாவி நீ எங்கே இருக்கின்றாய்? நான் எங்கே இருக்கிறேன்? யாரிடத்தில் இருக்கின்றாய்? யாரிடத்தில் இருக்கிறேன்? உன்னிடத்தில் அல்லவா இருக்கின்றாய்? ஆமாம். அவனும் என் மகன்தான். ஆனால் அவன் எப்பேற்பட்டவன்? அவன் ஒரு கொடியவன், நன்றி கட்டவன். நன்றி என்பதே தெரியாது. நன்றியை மறந்தவன்பா. அவனிடத்தில் இருக்கலாமா? அம்மா, கர்ணா, துரியன் நன்றி கெட்டவன், நன்றியை மறந்தவன், அவரோடு இருக்காதே, என்னோடு வந்து விடு, ஐவர்களோடு சேர்ந்து வாழவிடு என்று என்னை அழைத்து போக வேண்டும் என்று வந்தீர்களா? அம்மா, என்னை பெற்றவள் நீதானே? ஒன்றை ஒன்று கேட்கலாமா? என்னை பெற்றீர்களே, வளர்த்தீர்களா தாயி? வளர்க்க வழி இல்லாமல் தானே ஒரு பேரிலே வைத்து நதியிலே விட்டுவிட்டீர்கள். ஏதோ என் விதிவசத்தால் தேரோட்டிக்கு மகனாக வளர்ந்தேன். தேரோட்டிக்கு மகனாக வளர்ந்தால் மட்டும் போதாது, அரச பிள்ளைகளைப் போல அரிய பெரிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சென்றேன் கேரளம். கண்டேன் பரசுராமரை கண்டு கலைகளை கற்றி பலன் இல்லாமல் சாபத்தை பெற்ற பாவியாக மனவேதனையால் அழுது கொண்டிருக்கும்போது அஸ்திராபுரத்திலே கலாச்சாலையிலே வில்போட்டி நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அதை கண்ணுற்று பார்த்தால் மனம் ஆறுதலாக இருக்கும் என்று அந்த கலாச்சாலைக்கு உள்ளேன். அங்கு சென்று பார்த்தால் உன் மகன் அர்ஜுனன் இருக்கிறானே, நான் தான் வீரன் பேசினான். அவன் கர்ப்பத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகவே கலாச்சாரத்திலே நுழைந்தேன். அம்மா, அந்த கலாச்சாரம் எனக்கு கிடைத்த மரியாதை என்ன தெரியுமா? அம்மா, கிடைத்தது. அதே கண்ணா, நீ யார்? தேரோட்டியின் மகன் இழிகுலத்தோனுக்கு இங்கு என்னடா வேலை என்று என்னை கேவலமாக பேசுகிறார். வெட்கத்தால் தலைகுனிந்து கலாச்சாரம் விட்டு வெளியே வரும்போது அண்ணா என்ற ஒரு பொருள் கட்டது. திரும்பி பார்த்தால் துரியோதனன். அண்ணா, உனக்கா யாரும் இல்லை? என்னோடு பிறந்தவர்கள் 99 பேர்கள். எங்கள் 99 பேர்களுக்கும் அண்ணனாக, எங்களுக்கெல்லாம் அண்ணனாக இருக்க வேண்டும் என்று சகோதர பாசை இப்படித்தான் இருக்குமா என்று தெரியாத எனக்கு சகோதரனாக எடுத்துக்காட்டாக வழங்கினானே என் தம்பி துரியோதனன். அவன் கொடியவன். இன்று கண்ட உன் மக்கள் ஐவர்களும் தூய உள்ளம் கொண்டவர்கள். அவர்களோடு என்னை சேர்த்து வாழ வைக்க வேண்டும் என்றா வந்தீர்கள்?